பிரித்தானியாவில் கொள்ளையர்களிடமிருந்து தமது கடையை பாதுகாக்க முயன்ற இலங்கையர் ஒருவருக்கு நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்துள்ளது. சட்டத்தை மீறி கையில் ஆபத்தான ஆயுதத்தை வைத்திருந்த குற்றச்சாட்டில் ஒத்திவைக்கப்பட்ட 8 வார கால சிறை தண்டனையை பெர்மிங்காம் நீதவான் நீதிமன்றம் வழங்கியுள்ளது. சோலிகள் பகுதியில் தொடர்ச்சியான தொல்லைகளால் ஆத்திரமடைந்த இலங்கையரான கடை உரிமையாளர் ஒருவர் கையில் தங்க நிற கைப்பிடி கொண்ட வாளுடன் இளைஞன் ஒருவனை துரத்திச் சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. நுனேட்டனைச் சேர்ந்த 49 வயதான தமிந்த ஹேரத் என்பவரே இவ்வாறு சட்டம் ஒழுங்கை தன் கையில் எடுத்துள்ளார். தனது சூப்பர் மார்க்கெட் கடைக்கு முன்னால் தம்மை தொடர்ச்சியாக அச்சுறுத்தி வந்த இளைஞர்களை பயமுறுத்துவதற்காக வாளுடன் துரத்தியுள்ளார். இந்த சம்பவத்தை வீதியில் இருந்த பொதுமக்கள் சிலர் வீடியோ எடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அதன் அடிப்படையில் போலீசார் அவரை கைது செய்து அந்த வாளையும் பறிமுதல் செய்தனர். பெர்மிங்காம் நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற விசாரணையின் போது ஹேரத் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டார். அவரது சட்டத்தரணி நீதிமன்றத்தில் கூறுகையில், எனது வாடிக்கையாளர் அப்பகுதி இளைஞர்களால் பல வாரங்களாக கடுமையான தொல்லைகளுக்கு மன உளைச்சலுக்கு உள்ளாக்கப்பட்டார். கடைக்குள் நுழையும் இளைஞர்கள் அவரின் மனைவி மற்றும் குற்றவாளிக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுத்துள்ளனர். இந்நிலையில் தனது வியாபாரத்தை காப்பாற்ற வேறு வழியின்றி அவர்களை பயமுறுத்தவே இவ்வாறு செய்தார். இதற்கு முன்னர் இவர் மீது எந்த குற்ற பின்னணியும் இல்லை என தெரிவித்தார். பொது இடத்தில் ஆபத்தான ஆயுதத்தை வைத்திருந்த குற்றத்துக்காக அவருக்கு 8 வார கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. எனினும் அந்த தண்டனை 12 மாதங்களுக்கு இடைநிறுத்தப்பட்ட தண்டனையாக மாற்றப்பட்டுள்ளது. சொந்த வியாபாரத்தை பாதுகாக்க முயன்றாலும் பொது இடத்தில் ஆபத்தான ஆயுதத்தை பயன்படுத்தியதால் அவர் தண்டனையை எதிர்கொள்ள நேரிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.